நம்ம ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதை வேக வச்சு தோலை எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சாமான், ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா சாமான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு, நல்லா ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 3/4 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கடல மாவு, பெருங்காயத்தூள். இப்போ இந்த ரோஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயில் நல்லா தாராளமாகவே நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி இந்த கரண்டி அளவில் வந்து 2 கரண்டி அளவு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த சேப்பங்கிழங்கை முதல்ல போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரு அரை பதத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 3/4 பதம் அந்த அளவு பொரிஞ்சால் போதும். நம்ம பொரித்து எடுக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம ஒரு 3/4 பதம் வேகட்டும். நல்லா ஒரு 3/4 பதம் வெந்துடுச்சு, போதும். இந்த அளவு வெந்தால் போதும். நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் இருந்து. இப்போ இதை எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற சேப்பங்கிழங்கை நம்ம வறுத்து எடுத்துடுவோம். சேப்பங்கிழங்கை நம்ம வந்து பொரித்து எடுத்தாச்சு. வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து கடுகை போட்டு தாளிச்சிட்டு இந்த மசாலா பொடி, இந்த சேப்பங்கிழங்கு எல்லாம் போட்டு கலந்து வைக்கலாம். ஸோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாம் உப்பு, காரம் எல்லாமே நல்லா கலக்கிறாப்புல நல்லா கலந்து விட்டாச்சு. காய் எல்லாமே கலந்து விட்டாச்சு. இது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுங்க. இப்படியே வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு எப்படியும். ஸோ அது பாட்டி வெந்துட்டுருக்கட்டும். இன்னும் நீங்கள் நல்லா அகலமான வானிலையாக இருந்தால் இன்னுமே நல்லா உங்களுக்கு நல்லா பரத்தி வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்ல கூட பரத்தி வைக்கலாம். நான் தோசைக்கல் எனக்கு சரியாக வராது அப்படிங்கிறதுனால நான் இந்த வானிலையே போட்டிருக்கேன். கொஞ்சம் அகலமான வானிலையாக இருந்தால் நல்லா பரத்தி வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். இது நம்ம ரெடியான அப்புறம் பார்க்கலாம். வந்து இது ஒரு 5-10 நிமிஷம் கழித்து ஒரு தரம் பரட்டி கொடுத்தேன். அந்த மாதிரி பரட்டி கொடுங்க. சும்மா அடிக்கடி பரட்டி கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சேர்ந்தாப்புல ஆகிடும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 10 நிமிஷம் ஆனவுடனே ஒரு புரட்டி கொடுத்தேன். திருப்பி இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. லைட்டாக அப்படியே பரட்டி கொடுக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ சேப்பங்கிழங்கு நல்லா முறுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.